இட்ஸ் ஒன்லி ரீகேப். ஸோ இது வரைக்கும் போயிருக்கோம், இனிமேல் உள்ளது ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இப்போ அந்த கடோரை தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒத்த காலில் நின்று அதை தபஸ் பண்றது இல்லையா, அப்போ அந்த உருவம் மனசுக்குள்ள இருக்கு அந்த குழந்தைக்கு. இப்போ பகவான் வந்து அந்த குழந்தைக்கு முன்னால வந்து நின்றுடுறார், புரஸ்தாதுன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்போ மனசுக்குள்ள இருந்த அந்த உருவம் கண் முன்னால நிற்கிறது. இந்த குழந்தையோட கண் முன்னாலேக்கு அந்த உருவம் வந்து நின்ன உடனே கண்ணை திறந்து பாக்குறது. ரொம்ப சந்தோஷமாயிடுறது துருவனுக்கு. இவ்வளவு நான் இந்த மனசுக்குள்ள தியானம் பண்ணின அந்த உருவம் சாட்சாத் தன் கண் முன்னால வந்து நிக்கிறார் இல்லையா. அப்போ அவனுக்கு வாயில வார்த்தை கூட வருது இல்ல துருவனுக்கு. அப்போ அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சங்கால அந்த குழந்தையினுடைய கண்ண பிரதேசம் கபோல தேசி ஆதரவா தடவி கொடுக்குறாராம். அந்த வாக்மயமான வேதமயமான சங்கு. ஸோ இதுக்கு வந்து நான் அந்த சிவானந்த லஹரியிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அழகான ஸ்லோகம் சிவானந்த லஹரியில ஆதிசங்கரர் கொடுத்துருக்கிறது. அவர் சொன்னார்ல, பக்திங்கிற தாயார் தன்னுடைய பக்தனை எப்படி ரட்சிக்கிறான்னு அந்த ஸ்லோகத்துல வருது. ஐ திங்க் ஸ்லோகம் 62 நினைக்கிறேன் இல்லையா. பக்திங்கிற தாயார் தன்னுடைய பக்தனை, அந்த குழந்தையாகிய பக்தனை எப்படி பண்றாங்கன்னா, அழகாக குளிப்பாட்டி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வாச்சா சங்க முகம்னு சொல்றாருங்க ஆதிசங்கரர். அந்த சங்கு முகத்தினால வாக் சங்கு முகம்னு சொல்றாரு. அதேதான் வேதமயமான சங்கு, அதே தான் இங்கேயும் வட்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால இந்த சரித்திரத்தை எல்லாம் பாலாக ஊற்றாலாம் அந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ரட்சையெல்லாம் விட்டு அதுக்கு பரியங்கம் தொட்டில்ல போட்டு அது பால் ஊட்டி சீராட்டி தாலாட்டின்னு பாட்டெல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கிறாள் அந்த குழந்தைய. அப்போ பக்தனுக்கு எத்தனை சலுகைகள் இல்லையா பகவான் கிட்ட. பக்திங்கிற தாயார் பக்தனை எப்படி ரட்சிக்கிறாங்கிறத அவர் ரொம்ப சொல்லியிருக்கார். இங்கே அதே தானே நடக்கிறது இல்லையா. தன்னுடைய பக்தனை ரட்சிக்கிறார் பகவான். அந்த சின்ன குழந்தை அந்த காட்டுல வந்து தவம் பண்றது இல்லையா, அப்போ அந்த பக்தனை அவர் ரட்சிக்கிறார். அவர் எந்த விதத்தை எப்படி அவன் தியானம் பண்ணினாலும் அதே உருவத்தில் அவர் முன்னால வந்து நிற்கிறார். அப்போ இதை உடனே இந்த அவருடைய வாயிலேருந்து அந்த ஸ்துதி வர்றது பாருங்க, துருவஸ்துதி 12 ஸ்துதிகள் இருக்கு. அந்த ஆடியோ டேப் கொடுத்துருந்தேன், நீங்க பார்த்துக்கணும். அதை பாகவதம் சப்தாகம் நடந்தது. பாகவத சப்தாகத்துல நான் எவ்ரிடே கேட்டுட்டு இருந்தேன். அவ வந்து தியான ஸ்லோகத்துல தினமும் சொல்றாவா. தியான ஸ்லோகம் முதல்ல சொல்லுவா இல்லையா, அல்லையோ இந்த பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தம், இதே ஸ்லோகத்தை டெய்லி சொல்றாவா. அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. அதாவது என்னுடைய சர்வ இந்திரியங்களும் தூங்கிட்டு இருந்த என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் நீ எழுப்பிவிட்டியே, அப்போ உனக்கு நமஸ்காரம்னுட்டு ஆரம்பிக்கிறது. ரொம்ப அழகான மீனிங் ஆல்சோ. வாச்சம் இமாம் பிரசுப்தம், தூங்கிட்டு இருந்த அந்த இந்திரியங்கள் பேச்சு, அது அந்த குழந்தை தியானம் பண்றது இல்லையா, அதை முழுக்க எழுப்பி விட்டுடுறார் பகவான் அவன் கண் முன்னால வந்து நின்றுண்டு. அப்போ ஹஸ்தம் சரணம் காது கண்ணு சர்வ இந்திரியங்களையும் எழுப்பி விட்டுருக்கான்னு சொல்றாரு. பிராணா நமோ பகவதே புருஷாய துப்பியம்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட புருஷனுக்கு நமஸ்காரம்னுட்டு அந்த குழந்தை ரொம்ப அழகா சொல்றது. 12 ஸ்லோகங்கள். அப்போ அந்த துவாதசாட்சர மந்திரம் இல்லையா, 12 அக்ஷரத்துக்கு எல்லாரும் பெரியவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அக்ஷர லட்சம் நம்ம ஜெபிச்சானா அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாவா. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இது ஒரு ஸ்லோகத்துக்கு மேல ஒரு ஸ்லோகம் அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டேன்னா ரொம்பவுமே உங்களுக்கே கண்ணில் தண்ணி வரும், அவ்வளவு அழகா சொல்லுவார் துருவன். அப்போ இதை வந்து அவெல்லாம் என்ன சொல்றா, 5 மாசத்துல அந்த குழந்தைக்கு பகவான் தரிசனம் கொடுக்குறார் இல்லையா. அந்த 5 மாசத்துல 12 அந்த 12 அக்ஷரங்கள்ல 12 லட்சத்துக்கு மேல ஜபிச்சிருக்கலான்ட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு 12 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, 12 லட்சம் தடவையானு ஜபிச்சிருக்கணும்னுட்டு பெரியவாளம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனுடைய அத்தனை பவர் இருக்கு இந்த மந்திரத்துக்கு. ஸோ அப்படியாக இந்த 12 ஸ்துதியை நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னா, பகவான் வந்து இவனுக்கு பிளஸ் பண்ற, அனுகிரகம் பண்ணி. ஆனா என்ன, இப்ப துருவனுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு கிளேசம். ஏன்னா பகவானை பார்த்த பின்ன, அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்ச பின்ன பகவான் கூடயே ஐக்கியப்பட்டு போகணும்னு அந்த குழந்தை நினைக்கிறது. ஏன்னா 5 வயசு தான் இருக்கு இல்லையா, பகவானோட ஐக்கியப்பட்டு போகணும்னு அந்த குழந்தை நினைக்கிறது. பிரகல்லாத சரித்திரத்திலே இதே தான் நம்ம பார்ப்போம். ஆனா பகவான் என்ன சொல்றார், அவனுடைய வேண்டுகோள் என்ன, அவனுக்கு வந்து அப்பாவோட மடியில இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் இல்லையா, அந்த ரோஷத்திலேயாக்க அவன் வீட்டை விட்டு வந்திருக்கான். அப்போ அந்த போகங்களை அனுபவிக்கணுங்கிற அந்த சின்ன எண்ணத்தோட வந்திருக்கு அந்த குழந்தை தானே இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்ற, இது 5 வயசுல அது இதுக்கெல்லாம் அது தயாராகலை.
இப்போ நீ வந்து நாட்டையெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு துருவபதம் கிடைக்கும், வைகுண்டத்துல பாரம்தான் துருவபதமா, துருவபதம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உன்னை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. நாட்டில் எல்லாரும் அவனை வரவேற்கிறா எல்லாரும். அப்புறம் வளர்ந்து பெரியவனான உடனே அவனுக்கு ராஜாவோட பதவி கொடுத்து இவர் வந்து சன்னியாசத்துக்கு போயிடுறாரு. இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, சுருச்சியுடைய பிள்ளை உத்தமன் இருக்கான் இல்லையா, அவன் வேட்டையாட போனப்போ ஒரு யட்சரான கொல்லப்படுறான். அப்போ இவருக்கு துருவனுக்கு கோபத்தோட போயிட்டு யட்சர்கள் எல்லாம் கொண்டு குவிக்கிறார் அவர். அப்போ அந்த கடைசியாக நாராயணஸ்திரத்தை எடுத்து விடுறார். ஏன்னா அவள் வந்துட்டே இருக்கா, கும்பலா வந்துட்டே இருக்கா, சுத்தி வலை போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கா எல்லாரும். நாராயணஸ்திரத்தை எடுத்து ஒரு அஸ்திரம் விட்டானா அதுல எத்தனையோ பானங்கள் வருமா, அந்த படத்தை நீங்க பார்க்கலாம், அத்தனை பானங்கள் வருமா அதுல இருந்து. அப்போ அதுல நிறைய யட்சர்கள் அதுல இறந்து போயிடுறான். அப்போ உடனே மனு வந்து தடுத்து நிறுத்தி விடுறார். தாத்தா வந்து சொல்றார், பண்ணாதே நீ, அவன் ஒரு யட்சன் தானே அவனை கொன்னான் இல்லையா, அதனால நீ இந்த மாதிரி இத்தனை பேரை நீ கொல்லப்படாதுன்னு சொன்ன உடனே அவன் நிறுத்தி விடுறானா, சண்டையை நிறுத்தி விடுறான். இப்போ குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. இப்போ குபேரன் வந்துட்டு அவனும் பிளஸ் பண்றார் பகவானை. இப்போ எனக்கு ஏதாவது வரம் இருந்தா கேளுன்னுட்டு துருவன்கிட்ட கேட்கிறான். ஆனா துருவன் என்ன சொல்றான், எனக்கு பக்தி ஒண்ணு போரும் பகவான் பேர்ல. ஏன்னா சர்வமும் அவங்ககிட்ட இருக்குல்ல, எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கான். இப்போ ராஜாவா இருக்கான் துருவன் இல்லையா. இப்போ அவன் சொல்றான், எனக்கு பகவான் பேர்ல எனக்கு பக்தி ஒண்ணு திடமா இருந்தா போரும். அப்போ எல்லாரும் பாருங்க பக்தியை தான் வேண்டாம் பகவான் கிட்ட. ஏன்னா இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்கறது இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக்கும். ஸோ பகவான் கிட்ட எனக்கு திருடமான பக்தி அது எப்பவுமே இருக்கணும், அது என்னைக்குமே குறையப்படாதுன்னுட்டு குபேரங்கிட்ட வேண்டிக்கிறான் துருவன். அதுக்கப்புறமா காலங்கள்லாம் 36,000 வருஷங்கள் ஆண்டுவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. பகவான் வந்து அவனுக்கு அனுப்புறார், விமானத்தை அனுப்புறார். நந்தர் சுனந்தர் அவ பார்ஷதர்கள் அவ 2 பேரும் அந்த விமானத்துல வந்து கூட்டின்னு போறான். ஆனா இப்போ துருவனுக்கு மனசுல ஒரு கிளேசம், ஐயோ அம்மா விட்டுட்டு போறோமே இல்லையா, பாவம் அம்மா என்ன பண்ணுவான் நான் போன பின்ன. அப்போ அந்த பார்ஷதர்கள் சொல்றான், நீ பாரு பின்னால உங்க அம்மா உனக்கு முன்னாலே போயின்னு இருக்கா அப்படின்ட்டு காட்டி கொடுக்குறான். அவன் அம்மா ஏற்கனவே அந்த பதத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்க, வைகுண்டத்துக்கு தயாரா போயாச்சு, பின்னாலே வரும் போறான். ஸோ அப்படியாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த வைகுண்ட துவாரம் இருக்கு இல்லையா, அதுதான் துருவபதம்னு சொல்றாங்க. அது உச்சமான ஒரு பதம். இப்போ அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி துருவ நட்சத்திரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, போல் ஸ்டார்மா. போல்னா முனையில இருக்கப்பட்ட நட்சத்திரம். அப்போ அது முனையில இருக்கும்போது அது ஸ்டில்லா இருக்கும், நம்ம தூரக்கேந்து பார்க்கும்போது மூவாறது தெரியாது, நமக்கு ஸ்டில்லா இருக்கும். அப்போ மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அதை சுத்தி சுத்தி வருமா. இந்த போல் ஸ்டார் அதை நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம், இங்கே இருந்து நம்ம ஊகிச்சுக்க வேண்டியதுதான். அந்த சப்தரிஷி அதெல்லாம் உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ மற்ற ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த இதனுடைய நிலை ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் ஒன்ன வலம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவான்னுட்டு சொல்றாரு. இது எவ்வளவு சிம்பாலிக்கா சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள் இது எல்லாம். படிக்க படிக்க நமக்கு நிறைய அர்த்தங்கள் வரும் நமக்கு இதுல இருந்து. ஸோ அப்பேற்பட்ட உன்னத பதவி துருவனுக்கு கிடைக்கிறது இல்லையா. ஸோ இது அப்போ இந்த மாதிரி பகவானுடைய லீலையில எல்லாம் நடக்கிறது இல்லையா. பட்டத்திரி என்னுடைய நோயை கூட நீக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார் பட்டத்திரி. இனி அடுத்த தசகத்தை ஆரம்பிப்போம். இனிமே இப்போ இன்னொரு சரித்திரம் பார்க்குறோம் நம்ம. அது வந்து துருவனுடைய குலத்துல உதித்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த கதையெல்லாம் நடக்கிறது எப்படி அதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. விதுரர் மைத்திரேயர் இதெல்லாம் விட்டுறாதீங்க. இவாள்லாம் இந்த கதையை சொல்லிகிட்டே வருது. அப்புறம் கடைசியா பரீட்சித்து சுகர்கிட்டேருந்து எல்லாம் கேட்கறது. இதுதானே பாகவதத்துல இருக்கு இல்லையா. பாகவத்தினுடைய சாரம் தான் நாராயணியம். இப்போ பார்க்குறோம், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம் நம்ம. ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்க கீர்த்தே व्यजनि सुतस्य वेन नामा यद्दोष व्यतितमतिः स राजवर्यः त्वत्पादे विहितमनावनं गतो भूत्. ஜாதஸ்யன பிறக்கிறதுன்னு அர்த்தம். அம்மா ரொம்ப அழகா பண்ணியிருக்கா. அந்த கம்ப்ளீட்டா அந்த டிசெண்டன்ஸ் யாருன்ட்டு சொல்லியிருக்கா பாருங்க. ஜாதஸ்ய துருவகுலம், அவ வந்து ஒரு துங்க கீர்த்தி, ரொம்ப புகழ்பெற்ற டைனாஸ்டி வாழ்வது. துருவனை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. அவருடைய பிள்ளை இப்போ 5-6 ஜெனரேஷன் தாண்டி முதல்ல வந்து வத்சரன், அப்புறம் புஷ்பார்ணன் எழுதியிருக்கீங்க பார்த்துங்கலாம். புஷ்பார்ணன், சர்வ தேஜஸ், அதுக்கப்புறம் சாக்ஷிஷு, அதுக்கப்புறமா உல்முகன்.
உன்முகனுடைய பிள்ளை வரிசையா இருக்கு. அதாவது இது துருவனுடைய பிள்ளை வத்சரன், வத்சரனுடைய பிள்ளை புஷ்பாரன், இந்த மாதிரி வரிசையா நீங்க சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்க. கடைசியில உன்முகன் 6th ஜெனரேஷன்ல உன்முகனுடைய பிள்ளை, அவனுக்கு 5 பேர். அதுல ஒருத்தன் தான் அங்கன். அது துங்க கீர்த்திங்கிறார். ரொம்பவுமே உயர்ந்த குலத்துல பிறந்து வரல. ஸோ துங்க கீர்த்தே அங்கஸ்ய அங்கன்கிற ஒரு பிள்ளை, உல்முகனோட பிள்ளை. வெதித மதிஹி ச ராஜவரிய. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அங்கஸ்ய வியஜனி பிறக்கிறானாம். சுதக ச வேன நாமா, வேனன்கிற ஒரு பிள்ளை அவனுக்கு பிறக்கிறான். ஆனா இது என்ன ஆகுதுன்னா, எத்தோஷ வியதிதமதி, அந்த பிள்ளையோ ரொம்பவுமே துர்குணமா அந்த பிள்ளைக்கு. அப்போ அதனால வியதிதமதிகி, அவனுக்கு என்ன மனசே அவனுக்கு ரொம்ப இதாயிடுறான். இப்படி ஒரு பிள்ளைய நம்ம பெற்றிருக்கோமே இல்லையா, இப்ப என்ன பண்றது, என்ன சொல்லி அவன் கேட்கறதுல ரொம்ப மகா துஷ்டன் அந்த வேனன். அப்போ வியதிதமதிகி ச ராஜவரியன்னு அங்கனுக்கு வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிடுறது. அப்போ அவன் என்ன பண்றான்னா, தற்பாதே விகிதம் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், உங்களுடைய பாதம் தான் சரணம்னுட்டு அவன் என்ன பண்றான்னா, வனத்துக்கு சொல்லாம கொள்ளாம போயிடுறானா அங்கராஜா. இப்போ வந்து அங்கனுக்கு இந்த புள்ள எப்படி பிறக்கிறான்னா, ஒரு யாகத்தை அஸ்வமேத யாகம், இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணுவான் இல்லையா. அப்போ அதை வாங்கிக்கிறதுக்கு அவர் பாகத்துக்கு தேவாதிகள் யாருமே வரதில்லை. அப்போ முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை இருந்தாதான் அவ வந்து அவர் பாகத்தை இருக்கிறதுக்கு வருவான்னுட்டு அவள்ன்னு சொல்றான். அப்போ புத்திரிகாமேஷ்டி யாகத்தை பண்றான். அப்போ அந்த புத்திரிகாமேஷ்டி யாகத்துல பிறந்தவனாக்கும் வேணன். ஆனா அவனும் அவனுடைய வைஃப் சுனிதான்னு ஒருத்தி இருக்கா, அவனோட அப்பா கிட்ட வளர்றான். அவன் பேரு பிருத்தியோன்னு பேரு. அவன் வந்து மகா துஷ்டன். அதாவது இவனுக்கு தாத்தா, இந்த பிள்ளைக்கு தாத்தா, வேணனுடைய தாத்தா கிட்ட அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த துஷ்டதனம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு வந்துடுறது. மகா துஷ்டனம். செல்லமா பிறந்திருக்கான் இல்லையா, தவம் பண்ணி பிள்ளை அவன். ஸோ ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்ததோ என்னமோ தெரியல, அந்த குழந்தை மகா துஷ்டன் ஆயிடுறான். அப்போ இவனுடைய ராஜசபையில என்ன ஆகுதுன்னு, இவன் நன்னான் போயின்னு இருக்கிற துங்கா கீர்த்தேன்னு சொல்றாரு இல்லையா பட்டத்திரிங்க, அவ்வளவு உயர்ந்த குலத்துல வந்துட்டு இப்ப என்ன நடக்கிறது, அந்த பிள்ளையோட துஷ்டத்தனம் அவனுக்கு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயங்கர பராக்கிரமசாலி வேற, பண்றது எத்தனையும் துஷ்டத்தனம். அவன் விளையாடின்னு இருக்கும் பொழுது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது விளையாட்டுலயே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுபிடுவன். அவன் எல்லா சூதாட்டம் எல்லாம் விளையாடுறத அதை கட் பண்றதுன்னு சொல்லும்போது அவளே கொண்டுபிடுவன். அவன் ஏதோ அவன் இந்த மாதிரி ரொம்பவுமே அவனோட ஒரு ஒரு அளவு மீறிய தனத்துக்கு ஒரு துஷ்டத்தனம் அவனுக்கு. ஒன்றும் பண்ணவே முடியறதில்ல. பராக்கிரமசாலி வேற, யாராலையும் ஒன்றும் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான். இந்த பெரியவனானோடனே கேட்கவே வேண்டாம். அப்போ இந்த துஷ்டனை பார்த்துட்டு இவருக்கு மனசு கலங்கி போயிடுறது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டை விட்டு எங்க போய் ஒளிஞ்சுட்டு விடுறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கப்படாது பாவம். இவர் என்ன மனசு அப்படியே உடஞ்சு போயிட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம ராத்திரியோட ராத்திரியா ராஜ்யத்துக்கு போயிடுறாரு அங்கன். இப்போ வந்து பகவான் வந்து எப்படி மனசுக்குள்ள இருக்கார் பகவான். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பகவான் நம்ம அறிகிறோமா? அஜ்ஞானம் இல்லையா நமக்கு, அவர் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அது மாதிரி அங்கன் அந்த நாட்டிலே எங்கேயோ பக்கத்துலதான் இருக்கான். ஆனா யாருக்குமே அவர் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கவே முடியறது இல்லை. ஏன்னா ராஜ்யத்தை ஆளறதுக்கு ராஜா இல்லைன்னா அது எப்படி போகும் இல்லையா? அதர்மம் எல்லாம் பெருக தொடங்கும். எல்லாரும் அந்த போட்டி போட்டுட்டு அந்த பதவிக்கு வருவா. இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும். அப்போ என்ன பண்றதுன்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கா எல்லாரும். இந்த சமயத்துல வேற வழியே இல்லாதக்கு என்ன பண்றாங்கன்னா, பாபோபி ஷிதிதல பாலனாய வேனஹ பௌராதை உபநிஹித கடோர வீர்ய சர்வேப்யோ நிஜபலமேவ சம்பிரசம்சல் பூச்சக்ரே தவய ஜனான்யம் ஞரௌசீர். இவனோ ஒரு பாஷ்டி, அவனுடைய பிள்ளை இல்லையா, அவனுடைய துஷ்டத்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனா என்ன வேற வழி இல்லாதக்கு இப்போ ராஜ்ய பாரத்தையெல்லாம் யாரானு ஒருத்தர் எடுத்து நடத்தணுமே. அப்போ ஷிதிதல பாலனாயனை போஷிக்கிறதுக்கு யாரானு ஒருத்தர் ராஜா வேண்டாமா? அப்போ எல்லாருமே ஆலோசிச்சு என்ன பண்றான்னா, வேனனை பௌராத்தியன ஜனங்கள் எல்லாருமா அவனை ராஜா உபநிகிதகனா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவனை ராஜா ஆக்கி விடுறான். இப்போ வேனன் வந்து ராஜா ஆயாச்சு. அப்பா எங்க இருக்காரு தெரியாது, அவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்காரு அவர். ஸோ பௌராத்தியகி உபநிதக கடோர வீரியன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அவனுக்கு
பராக்கிரமசாலியாம் அவன். அவன் விட்டதுதான் சட்டம். அதுக்கு மேல யாரும் வாயை திறக்கப்படாது. அப்பேற்பட்டவன் வீரன் வேற. சண்டை எல்லாரும் டக் டக்குன்னு கொண்டுடுவன் அவர். ஸோ பயந்துட்டு அப்பவும் என்ன, ராஜ்யத்தை பரிபாலிக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்போ இவன் தானே இவன் புள்ளதானே. அப்போ இவனை வந்து ராஜாவாக்கி உட்காந்து விடுறான். ஸோ பௌராத்தியை உபநிதக கடோர வீரியகாங்க. இவன் என்ன பண்றான், எல்லார்ட்டையும் சொல்லுவனா, சர்வேபிய எல்லார்ட்டையும் சொல்லுவனா, நிஜபலமேவ நான் தான் பலசாலி, நான் தான் பராக்கிரமசாலி இப்படின்னுட்டு எல்லாத்தையும் அவனுடைய ப்ராவஸ் அதையே புகழ்ந்து புகழ்ந்து சொல்லி சம்பிரசம்சன்கிறான். அதையே புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப தற்பெருமை அவனுக்கு, தான் தான் பராக்கிரம. அப்ப பாக்குறதுக்கும் அப்படி இருக்கான் அவன். ஸோ அதனால எல்லார்ட்டையும் அப்படி பெருமை அடிச்சுட்டே இருப்பான். அப்போ என்னன்னு அவன் என்ன பண்றான், பூச்சக்கரே இப்ப எப்பவுமே ராஜ்யபாரம் நடத்திட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் யஜ்யங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவா இல்லையா? முனிசிரேஷ்டர்கள் வர யஜ்யம் பண்ணுவா. ஏன்னா நாடு நன்னா இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், இல்லை விவசாயம் நன்னா நடக்கணும், மக்கள் பசுபட்டினியோடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லத்துக்கொசரம் இந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுவா. அது நாட்டோட நலனுக்கொசரம் பண்ற யஜ்யங்களாக இந்த சத்திரையாக இந்த மாதிரிப்பட்ட யஜ்யங்கள் எல்லாம். ஆனா இவனும் இந்த யஜ்யத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி விடுறான். ஒரு யஜ்யத்தை கூட நடத்தவே விட மாட்டான். பூச்சக்கரே இந்த பூமியில் உள்ள எல்லாரும் பண்றது யஜ்யத்தை தவயஜனானேங்கிறார் சீமன் பட்டத்திரி. தங்களை குறித்து பண்ணுகின்ற இந்த யாகங்கள் எப்பவுமே யாகமே மகாவிஷ்ணு தான் இல்லையா? அப்போ அவரை குறித்து தானே நம்ம யஜ்யங்கள் எல்லாம் பண்றோம். இப்போ எந்த தேவாதிகளுக்கும் யஜ்யங்கள் எல்லாம் உண்டு. இந்திரன் வாழ்க்கையில மழை பெய்யறதுக்கோசரம் பண்றோம். ஒவ்வொரு கீதையில எல்லாம் நிறைய படிச்சிருப்பேன் நீங்க. ஸோ ஆனா கடைசியா அது பகவானைத்தான் போய் சேரும். ஏன்னா யஜ்யமே பகவான் தான்னு சொல்றான். அப்போ அவரை குறிச்சு பண்ற யஜ்யங்கள் இப்போ இவாள்லாம் உட்காந்து யஜ்யம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இவனோ நிறவு சீத்து ஒன்னையும் பண்ணவே விட மாட்டான் அவன். அப்படி ஒரு துஷ்டன் வேணன். இப்போ அதுக்கு வந்து என்ன காரணம்னுட்டு சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம் நம்ம. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌ சௌவ்யே மத்தோன்யோ புவனபத் न कश्चनेति त्वन्निन्दा वचनपरो मुनीश्वरैस्ते शाभाग्नौ शलभदशामनायिवेनः. கரெக்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன இருக்கு, இந்த இவனோட துஷ்டத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சம்பிராப்தே எல்லாருமா கூடி வராளாம். பிராப்தேன்னா வரது, எல்லாருமா வருது. யாரு, ஹித கதனாய இவருக்கு நல்லதை சொல்லி நல்லத்தை போதிப்பிக்கணும்னுட்டு எல்லாருமா ஹித கதனாய தாபசௌகே இந்த முனீஸ்வரர்கள் எல்லாருமா கூடிண்டு இவருக்கு நல்லத்தை சொல்லி இவரை வந்து நல்ல ராஜ்யபாரத்தை நடத்த சொல்றோம் அப்படின்னுட்டு நல்லத்தை வேண்டிட்டு இவ எல்லாருமா ராஜசபைக்கு வரா. ஆனா இவனும் தன்னுடைய புகழையே சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கான். யஜ்யத்தை எல்லாம் நடத்தவும் விடுறது இல்லை. இப்போ இவாளுக்கெல்லாம் என்ன வேற வேலையே பண்ண முடியாது இல்லையா? ஒண்ணுமே அவன் பண்றதுக்கு அலோவ் பண்றதே இல்லை. சரி, ஹீதா கதனாயன அவருக்கு நல்லதை சொல்லி அவரை திருத்தலான்னுட்டு இவ எல்லாருமா கூட்டிட்டு வரா. ஆனா இவன் என்ன சொல்றான், மத்தக அந்யக மத்தோன்யோ மத்தக அந்யக புவனபதிர்ன இந்த புவனத்துல ந கர்ஷனேதி வேற யாருமே கிடையாது, என்ன தவிர வேற யாருமே ஒசத்தி கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா அவன் தன்னை பத்தியே எப்பவும் புகழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா? இப்போ இவன் அத்தனை முனிசிரேஷ்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றான், நான் தான் எல்லாரும், எனக்குத்தான் நீங்க எல்லாம் பண்ணணும். அப்போ என்ன மேல இந்த பூலோகத்துல யார் இருக்கா அப்படின்னுட்டு தன்னை பத்தியே பெருமையா சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்போ எனக்கு மேல யார் இருக்கா? அப்போ அடுத்து என்ன சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி, துவன் நிந்தா குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் அவர், துவன் நிந்தா உங்களை நிந்திக்கிற மாதிரி வச்சனபரோ முனீந்திரேகி சொல்றார். முனீந்திரகன்னா என்னன்னா முனிவர்கள்ல ஒசத்தியானவா, இந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்றா. முனீஸ்வரைகின்னு சொல்லுவா, ஈஸ்வரனுக்கு சமானமானவர்கள் இந்த முனிவர்கள் எல்லாம். அப்போ அதான் இங்கே முனீஸ்வரைகி தைகின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முனீஸ்வரக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனுக்கு சமானமானவர்கள் இந்த முனிவர்கள். ஸோ அவளுடைய வாக்கு எப்பவுமே பலிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இவாகிட்ட எல்லாம் நம்ம இல்லையா? அவளை நிந்திக்கப்படாது. இப்போ இங்க பாருங்க, ஒரு கேர்ஃபுல்லா படிங்க. துவன் நிந்தா வச்சனபரோ வச்சனங்கள்னால வாக்குனால முனீஸ்வரகி முனிவர்களை நிந்திக்கிறானாம் இவன். பகவான் அப்போ என்ன அர்த்தம், பகவானை நிந்திக்காமக்கி
முனீஸ்வரர்களை நிந்திக்கிறான். முனீஸ்வரர்களை நிந்திக்கிறான். இது என்ன அர்த்தம் என்னன்னா, அவன் பகவான் இருக்கிறதையே நம்புறதில்லை வேணன், நாஸ்திகன். பகவான் இருக்கிறதையே அவன் நம்புறதில்லை. சோ துவன் நிந்தா வச்சன பிறோ முனீஸ்வரஹி தைஹி. அப்போ அவளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் தருது. என்ன அவன் சொல்றான்னா, முனிவர்களை பார்த்துட்டு எப்படி ஒரு ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய புருஷனை விட்டு விட்டு ஒரு கள்ள புருஷனோட போற மாதிரி இருக்கு நீங்கெல்லாம் பண்றது. நான் இருக்கும்பொழுது என்ன விட்டு விட்டு நீங்க என்னத்துக்கு மகாவிஷ்ணுக்கு எல்லாம் யஜ்ஞம் பண்ணணும்? நான் தானே எல்லாருக்கும் பெரியவன். மகாவிஷ்ணுவே இல்லை, பகவானே இல்லைங்கிறான். அவன் பண்றதுன்னா எனக்குத்தான் பண்ணணுங்கிற, அது எதுக்குமே அவன் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறான். அவன் பகவான் இருக்கிறதையும் முதல்ல நம்ப மாட்டேங்கிறான். சோ அவன் என்ன இந்த மாதிரி நிந்திக்கிறான், முனிவர்களை நிந்திக்கிறான். அப்படி முனிவர்கள் இந்த மாதிரி இவ்வளவு மோசமா நிந்திக்கப்படாது இல்லையா? அவ ஈஸ்வரனுக்கு சமானம், அதான் முனீஸ்வரகின்னு சொல்றாரு பட்டத்திரி. அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு சமானமான அந்த முனிவர்களை அவன் இப்படி சொல்லலாமா? ஒரு கள்ள புருஷனை நோக்கி ஒரு நல்ல ஸ்திரீ, குடும்ப ஸ்திரீ போற மாதிரி இருக்கு நீங்க பண்றதுங்கிறானா. அப்போ அவளுக்கு எத்தனை கோபம் வரும். அப்போ அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா, ஷாபாக்னோ ஷலபாங்கிற. ஷலபான்னா இந்த விட்டில் பூச்சி, பார்க்கலாம் நீங்க. இந்த விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா, அது வெளிச்சத்தை அக்னியை பார்த்தானா அதுல போய் விழுந்து செத்து போயிடும். அப்போ ஷாபாக்னோங்கிற அக்னி, இந்த அவார்டு சாபத்தீயில அவன் வெந்து போயிடுறானாம் வேணன். அந்த கம்பேரிசன் பாருங்க. இங்க ஷாபாக்னோ ஷலபம்னா விட்டில் பூச்சி, தஷான நிலை. ஸோ விட்டில் பூச்சியினுடைய நிலையை அடைந்தானாம் வேணன். ஆனா பகவான் ஒண்ணு கேர்ஃபுல்லா பார்த்துங்க, பகவான் அவன் டைரக்டா நிந்திக்கிறது இல்லை. ஏன்னா பகவான் இருக்கிறத அவன் நம்புறதே இல்லை. பகவானே இல்லைன்னு சொல்லப்பட்டவன் அவன், எல்லாம் நான் தான் சொல்லிட்டு நடக்கிறவன் அவன். அப்போ அவன் என்ன பண்றான், இந்த விட்டில் பூச்சியோடைய நிலை அனாயி வேனக, அந்த நிலையை அடைஞ்சானாம் வேணன். இப்போ இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இவா முனீஸ்வரர்கள் சபிச்ச உடனே இந்த பாகவத்துல போட்டிருக்கும் ஹூங்காரத்தினால அவனை கொன்னுட்டான்னு சொல்லுவா. அதான் சாபம் இடுறா இல்லையா, அந்த தீயில மெந்து போயிட்டானா. அப்ப அது ஹூங்காரம்னு சொல்றாருவா, அது பாகவதத்துல போட்டிருக்கு. ஹூங்காரங்கிறது அதட்டி சொல்றதான். அந்த அதட்டல்ல அவன் அந்த வாய் வார்த்தையாலே கொன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அதுதான் வாய் வார்த்தையினாலே அவனை கொன்னுடுறான் அவன். அதான் ஷாபாக்னோ ஷலபத ஷலப தசாம அனாயி, அப்படி பிரிச்சுக்கணும். ஷலப தசாம் அனாயி, தசாம்னு நிலை. ஸோ அந்த விட்டல் பூச்சியுடைய நிலைமைய வேணன் அடையிறான். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி இந்த முனீஸ்வரர்கள் சாபம் விட்ட உடனே இவன் எப்படி அந்த மாதிரி எரிஞ்சு போயிடுறான்னு சொல்லியிருக்கு. இப்போ தர்மன் யாகம் பண்றான், ராஜசூக யாகம் பண்ணிட்டு இருக்கார். ராஜசூக யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கூப்பிட்டுருக்கா வந்திருக்கார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முக்கிய புருஷனாக கிருஷ்ணனைத்தான் முதல்ல வச்சு அவர்கிட்ட அவரை சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த யஜ்ஞத்தை தொடங்கணும்னுட்டு சகதேவன் நீங்க படிப்பல் இது நம்ம பின்னால தசகத்துல வரும், ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணனுக்கு எல்லாரும் உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்றாவா. இப்போ இனிஷியேஷன் செரிமனின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்பொழுது கிருஷ்ணன் தான் அவளுக்கு எல்லாமே இல்லையா, பஞ்ச பாண்டவர்களுடைய சிநேகிதன் அல்லவா கிருஷ்ணர். அப்போ அவளுக்கு அவர் என்னதான் பண்ணலை. அப்போ அதனால அவ என்ன பண்றா, கிருஷ்ணன் தான் அவனை வச்சுட்டு தான் அந்த பூஜை தொடங்கணும்னுட்டு அழைக்கிறான். அங்க வந்த இடத்துல அவர் கிருஷ்ணர் எல்லாருடைய கால அலம்புகிறான். எங்க பார்த்தாலும் அவர் சர்வம் விஷ்ணுமயங்கிற, எங்க பார்த்தாலும் இருப்பார் அவர். அத்தனை வேலை எடுத்து நடத்துகிறான் கிருஷ்ணரை யாகத்தப்போ. அப்போ அந்த இடத்துல சிசுபாலன் வந்திருக்கான். சிசுபாலன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ அந்த துவாரபாலகால ஒருத்தனாக்கும் சிசுபாலன். செய்தி நாட்டு இளவரசன் அவன். தந்திரபக்தன் இன்னொருத்தன் இருக்கான், இவன் சிசுபாலன். இப்போ இந்த சிசுபாலனும் வந்திருக்கானுங்க. அவனுக்கோ துவேஷம், பகவான் அப்படித்தானே சொல்லியிருக்கார் இல்லையா, இவா சனகாதிகளுடைய சாபம் அவனுக்கு, அவ 2 பேருக்கும். ஸோ அவ 2 பேருக்கும் இந்த 3 அசுர ஜென்மாவை கழிச்சுட்டு தான் பகவான்கிட்ட போய் சேர முடியும். இப்போ அதை நீங்க ஏத்துட்டு போகணும்னு சொல்லிவிடுறாரு அவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, சம்பிரம்ம யோகத்தினால எங்களை என்னை அடையலாம்னுட்டு பகவான் சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சம்பிரம்ம யோகம் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு இல்லையா, அதுவும் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். கோபிய காமாத்து பயாத் கம்சக துவேஷத்தினால சைத்யாதயோ நிருபக, அப்படி வரிசையா போகும். இதெல்லாம் சொல்லியிருந்த டைம் ஆயிடும். அப்போ கோபிகைகள் எல்லாம் எப்படி காமத்தினால பகவான் அடையிறா, அவளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது.
கம்சனோ பயந்து 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 அப்படியே அவனுக்கும் மோட்சம் கொடுத்து விடுறான். இந்த சேதி நாட்டு அரசனும் அவனுக்கு சாபம் போவாளுக்கு. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கா அந்த சமயத்துல, உங்களுடைய நினைவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், உங்க கையால தான் எனக்கு சாபம் வரணும்னுட்டு அழகா வரத்தி வாங்கிட்டு வந்து விடுறா அசுர ஜென்மம் எடுத்து நிற்கிற ஜெயவிஜயன் 2 பேரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவன் என்ன பண்றான்னு, சிசுபாலன் வந்து நிந்திக்கிறான் பகவான். அது அது நிந்தாஸ்துதி. நிந்தாஸ்துதிங்கிறது கேள்விப்பட்டிருக்கு. நிந்திக்க சுதிக்கிறது பகவானை நிந்திச்சு சுதிக்கிறது நிந்தாஸ்துதின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். பாகவதத்துல ஸ்லோகங்கள் வரும். அவன் என்னெல்லாம் நிந்திக்கிறானோ அது பகவானை சுதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அர்த்தத்தை பார்த்தானு டபுள் அர்த்தம் வரும் அதுல. அதான் நிந்தாஸ்துதின்னு சொல்லுவான். அபாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சுதிக்கிறானவன். அப்போ அப்போ கடைசியில என்ன ஆகுதுன்னா, பகவான் வந்து சக்கராயுத்தினால அவன் வெட்டி விடுவார். அப்போ ஒரு ஜோதி கிளம்பி பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடுறான் சிசுபாலன். அப்போ தர்மபுத்தன் கேட்கிறான், எப்படி இப்படி நிந்திக்கிறான், ஆனா பகவான் எப்படி அவனுக்கு சாயுஜ மோட்சம் கொடுத்துருக்காரு, எப்படி அவனுக்கு ஜோதி பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடுது, அது எப்படின்னு கேட்கிறான். அப்போ இது நாரதர் என்ன சொல்றார், நாரதர் அங்க இருக்கார், அவர் என்ன சொல்றாருன்னா, இவ வந்து பகவான் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, நந்தபக்தன், இவ 3 ஜென்மாலே நீங்க பார்த்தேன்னா வந்து பகவானை வந்து இல்லைன்னு சொல்றது இல்லை. பகவானை தேடிண்டு போறா. கம்சனும் பகவான் இருக்கிறத நம்புறான். நம்பி அவர் அந்த பயத்திலேயே கம்சனுக்கு. இப்போ இங்க சிசுபாலனுக்கு என்ன துவேஷம், அந்த துவேஷத்திலேயே தான் சம்பிரம யோகம்ங்கிறது. அப்போ அந்த பகவான் இருக்கிறத நம்புறான். ஆனா இங்க வேணன் என்ன, பகவான் இருக்கிறதையே நம்ப மாட்டேங்கிறான், பகவானே இல்லைங்கிறவனும் இங்க. அதுதான் வித்தியாசம். அப்போ அவளுக்கு என்ன, பகவான் தேடி 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 போய் அவள் சாவ எடுத்துக்கிறாவா இல்லையா, மோட்சம் கிடைச்சு விடுறது அவளுக்கு. இங்கேயோ பகவான் இல்லைன்னு சொல்றான். அதுதான் வித்தியாசம். சரி, நீங்க நன்னா யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த வித்தியாசம் வருது இந்த ரெண்டுல. இங்க வந்து முனிவர்கள் சாபம் விட்ட உடனே அவன் இறந்து போயிடுறான். அங்க அப்படி நடக்கிறது இல்லை, பகவானோட ஐக்கியப்பட்டு போறான். ஏன்னா அவன் பகவான் இருக்கிறத நம்புறான். அந்த யோகத்துல பகவான் அடையறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. அதுதான் பாகவதத்திலையும் சொல்லியிருக்கு. கோபிய காமாத்து பயாத்து கம்சக, அப்படி வரிசையா போயிட்டே இருக்கும்போது எத்தனை யோகத்துல நம்ம பகவான் அடையலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்ம என்ன நினைச்சுக்கோ, பக்தி பண்ணினாதான் பகவான் அடையலாம், அப்படி இல்லை. எத்தனையோ மார்க்கங்கள் அவர் சொல்லி கொடுக்குறா, இப்படி கூட நீ என்ன வந்து அடையலாம்னு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், இவன் நிந்திக்கிறான் இல்லையா, தன்னிந்தா முனீஸ்வரர்கள் நிந்திக்கிறான். அவன் முனீஸ்வரர்கள் இல்லையா, அவ பகவானுக்கு சமானமானவர்கள் அந்த முனிவர்கள் எல்லாம். அப்போ பகவான் இருக்கிறத நம்புறதில்லை. அதனாலதான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்படியாக இந்த ஸ்லோகம், பகவத்கீதை ஸ்லோகம் பாருங்க, அந்த 18ஆம் அத்தியாயத்துல மன்மனா பவ மத் பக்தோ மன்மனா பவங்கிறது என்னன்னா, நீ கர்மயோகத்தை பத்தி சொல்றது. நிறைய அர்த்தம் சொல்ல வேண்டி இருக்குதுக்கெல்லாம் எடுத்தேன்னா, மன்மனா அது வந்து கர்மயோகம். ஸோ கர்மயோகத்திலேயே நீ என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்ற, அது வழியாகவும் நீ என்ன வந்து அடையலாம். மத் பக்தக, பக்தி யோகத்துல கூட நீ என்ன வந்து அடையலாம். பவ எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மத் பக்தக மத்யாஜி, தியானம் பண்ணிட்டு கூட மாம் நமஸ்குரு, என்ன நீ நமஸ்காரம் பண்ணானே மாமே வைஷசின்னு என்ன வந்து அடைவாங்கிறார். அதாவது ஞான யோகத்துல, கர்ம யோகத்துல, பக்தி யோகத்துல, சம்பிரம யோகத்துல இல்லையா, அதையும் பார்த்தோமே நம்ம இப்போ. ஸோ இந்த யோகத்துல எல்லாம் நீ என்ன வந்து அடையலாம்னு சொல்றார். மனாங்கிறது அது கர்மயோகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மத் பக்தங்கிறது பக்த யோகம். அது மத்யாஜி தியான யோகம். இப்போ இந்த 3 வழியிலையும், ஞான யோகத்தின் 3 வழியிலையும் உனக்கு வந்து என்ன வந்து அடைய முடியும்னு சொல்றார். அப்போ இது 3ம் இவங்கிட்ட இல்லை, இல்லை பகவான் இருக்கிறதையே நம்புறது இல்லை வேணன். அப்போ சிசுபாலன் என்ன, பகவான் இருக்கிறத நம்புறான். ஆனா அவனுடைய யோகம் என்ன, வேற யோகத்து மூலமா சம்பிரம துவேஷத்திலேயே பகவானை போய் அடைஞ்சு விடுறான் சிசுபாலன். ஸோ நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி அத்தியாயத்துல வரும், தியாகம். இது 18th சாப்டர்ல வரும். இது 18th சாப்டர்ல 65, ஸ்லோகம் 65ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவும். ஸோ அப்படியாக இவன் வந்து ஒரு சலபம், ஒரு விட்டில் பூச்சியோடைய நிலையை அடையிறானா வேணன். என்ன நடக்கிறது பார்ப்போம். தன்னாஷாத் கலஜன பீருகைர் முனீந்திரே தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே த்யக்தாதே பரிமதி தாததோரு தண்டாத் தோர்தண்டே பரிமதி தே த்வமாவிராசி.
சின்ன சின்ன ஸ்லோகங்கள், பட் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. தன் நாஷாத்து, இப்போ நாசமாயாச்சு இல்லையா, எல்லாம் அவனை செவிச்சு விடுறா, இவன் இறந்து போயாச்சு. அப்போ என்ன நடக்கும் ராஜ்யத்துல? இவனும் இல்லை, அப்பா அவர் இப்போ அங்கன எங்கேயோ போயிருக்கார், அவர் எங்கே இருக்காரு தெரியாது. அப்போ கலஜன துஷ்ட ஜனங்கள் சுத்தி இருக்கா இல்லையா, இவனுடைய கூட்டாளிகளே மகா துஷ்டமா இருக்கலாருமே. ஸோ கலஜன துஷ்ட ஜனங்கள் அவளுக்கு பீருகைகி பயந்துண்டு இந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அம்மா இருக்கா இல்லையா, இவ அம்மா என்ன பண்றாங்கன்னா இவனுடைய தேகத்தை ரொம்ப காலத்துக்கு பரிரட்சித்தே தத் அங்கே அவனுடைய அங்கத்தை இப்படி ரட்சிச்சு வச்சுட்டு இருக்காளாம் அவன் அம்மா. அவருடைய மந்திரங்கள் எல்லாம் பண்ணி ஏதோ காலத்துல அது ப்ரிசர்வ் பண்றது பாருங்க, அந்த காலத்திலே இருந்திருக்கு. விடுறதுக்கு இவனை எரிக்கிறதுக்கு மனசு இல்லை அவளுக்கு. அப்போ அந்த அப்படியே அந்த பாடியை வச்சு அப்படியே இந்த யோகத்துல அப்படியே வச்சிருக்கா அவள். அவனை ஒன்றும் பண்றதுல அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இதுக்கு மேல இவ 2 பேரும் இல்லை, ராஜ்யத்தை நடத்துறதுக்கு இப்ப யாருமே இல்லை. அப்போ என்ன துஷ்ட ஜனங்களுடைய இது அவளுடைய அக்கிரமம் இன்னும் தாங்க முடியாது. அப்போ என்ன பண்றது தெரியல. முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராசஸ் இங்க பாருங்க. தெக்தாதே தெக்தாதே பரிமதி தோரு தண்டாத் ஊரு தண்டாத்து. ஊரு என்னன்னா தொடைபாகம். ஸோ அந்த ஊரு பாகத்தை தொடை பாகத்தை நன்றாக கடையறாளாம். அப்போ தெக்தாக அந்த பாவம் விலகிறதுன்னு சொல்றாங்க. ஊருன்னா தொடை. இந்த தொடை பாகத்தை நீ பார்க்கலாம், சுத்தி இந்த முனிவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு டெட் பாடி இங்க இருக்கு, அந்த தொடை பாகத்தை வந்து கடையறாளாம். இப்போ தொடை பாகத்துல கடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா பாவம் விலகதாதேங்கிற, பாவம் எல்லாம் விலகிறதுங்கிறான். அப்போ பாகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த தொடையை வந்து கடையும் பொழுது ஒரு குள்ளையா ஒருத்தன் வரானா. அவன் வந்து மூக்கு சப்பையா இருக்கும், ஒரே சடாமுடியா இருக்கு, பாகுகன்னு சொல்லுவா அவள் குள்ள. அவன் ஒருத்தவன் சட்டுன்னு வந்து குதிக்கிறானா. அதாவது சிம்பாலிக்கா சொல்லியிருக்கு, அவன் இந்த பாவத்துடைய உருவமா இருக்கானவன். அப்போ அவன் வந்து வெளியில வந்து குதிக்கிறானவன். அப்போ அவன் வந்து நின்னவொடனே வந்து முனிவர்கள் சுத்தி இருக்கா இல்லையா, பயந்துட்டு நான் என்ன பண்ண உங்களுக்கு, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு கேட்கறானா. இப்போ முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்லலாம், நிஷீதங்கிறானா, நீ உட்காரு அப்படின்னு சொல்றான். அப்போ அதனால இவளுக்கு என்ன பேருன்னு நிஷாதர்கள்னு பேர் வந்துடுது. இவ வந்து இந்த நிஷாதர்கள் வந்து இப்போ இவனுடைய ஜனங்கள்லாம் இந்த மலையில குஹேல இந்த குள்ளமார்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏகலைவன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். ஏகலைவன் வந்து இந்த குலத்துல நிஷாத குலத்திலேருந்து வந்தவனாக்கும் ஏகலைவன். பாரதத்திலேருந்து அந்த கதை அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அப்படியாக இந்த குள்ளன் வந்து வெளியில வரான். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாவம் எல்லாம் விலகி விடுறதான். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ற, பரிமதித்த ஊரு தண்டாத்து. நல்லா கட்டையாட்டம் இருந்து அந்த ஊரு தொட கெட்டியா இருக்கும் இல்லையா, மரக்கட்டையாட்டம் இருக்கும், அதை கடைஞ்சு இந்த பாவத்தை விளக்குறான் தெக்தாது. அப்புறம் என்ன பண்றான்னா தோர் தண்டம், தண்டம் மாதிரி இருந்த கை, 2 கை இல்லையா, அந்த கையை அதை பரிமத்தத்தை கையை கடையிடலாம். முதல்ல ஊரு பாகம் தொடபாகம், அப்புறம் கையை கடையிறான். கையை கடைஞ்ச உடனே பட்டத்திரிங்க எழுதுற துவமாவிராசி, தாங்கள் வந்திராமே, குருவாரப்பன் தானே அவருக்கு எல்லாமே, தாங்கள் அவதரித்தீராமே துவமாவிராசின்னு சொல்றாரு இங்க பட்டத்திரி. இப்போ வந்து எனக்கு நான் சொல்றது சரியோ தப்போ தெரியாது, ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இந்த தொடபாகத்தை முதல்ல கடையிறா, அதுக்கப்புறம் தான் கையை கடையிறா. இப்போ நீங்க வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், நாலேஜ் இருக்கு, மறந்தும் பேருப்பள். எனவே ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஆனா அது சரியோ தப்போ எனக்கு தெரியாது, பட் சம்ஹவ் எனக்கு ஐ வாண்டட் டு மென்ஷன் திஸ். இப்போ வந்து நீங்க வந்து இந்த பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சிருப்பேன், நீங்க கிளாஸ்லயும் படிச்சிருப்பேன், காலேஜ்ல பயாலஜி எடுத்துருந்தானே நீங்க படிச்சிருப்பேன். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்னன்னா, இந்த வெயின்ஸ் இருக்கு இல்லையா, கீழேருந்து இந்த வெயின்ஸ் வந்து கீழ்பகுதியிலேருந்து இன்ஃபீரியர் வேனாக்காவான்னு சொல்லுவா, அந்த இன்ஃபீரியர் கீழ்பாகத்திலிருந்து இந்த பேட் பிளட், இம்பியூர் பிளட் எல்லாம் எடுத்துட்டு ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போய் சுத்தமாக்கப்பட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஹார்ட்லேருந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. மேலேருந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், கீழேருந்து எல்லாம் கலெக்ஷன் ஆகிட்டு மேலுக்கு போகும். அப்போ என்னத்துக்கு இந்த ஊரு தண்டைன்னு கீழேருந்து ஏன் கிடையிறாங்கன்னா, கீழேருந்து மேலே போகிற பிளட் வந்து இம்பியூர் பிளட். ஸோ அது இம்பியூரிட்டி எல்லாம் அதில் தான் இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், எனக்கு இது கரெக்டோ என்னமோ தெரியாது எனக்கு. இதெல்லாமே சிம்பாலிக்கா சொல்றது இல்லையா, இப்படி அடைஞ்சானே 600 ரூபாய்னு இப்படி தோணும் இல்லையா. இப்போ ஒன்ஸ் த இம்பியூரிட்டி இஸ் கான் இல்லையா, இம்பியூரிட்டி எல்லாம் போயிடுறது வெளியில. அப்போ பாக்கி இப்போ என்ன பியூர், கையை கடையிறா இல்லையா,
கையை கடந்து இந்த ஹார்ட் பக்கத்துல இருக்கு. அப்போ அங்க இருந்து பியூர் பிளட்டை தான் வெளியில வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்போ அந்த பியூர் பிளட்டுங்கிறது பகவானை எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அவர் துவமா விராசி, பகவான் பிறந்ததாக ஜஸ்ட் கெஸ் ஒர்க். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட அந்த பேரை பாருங்க, இன்ஃபீரியர் வேனாக்காவா சுப்பீரியர் வேனா, வேனன்கிற பேரோட கூட மேட்ச் ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ், நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான். கரெக்டாக தப்பு எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் திங்க் ஓவர். ஸோ அப்படியாக முதல்ல வந்து ஊரு தொடை பாகத்தை கடையிறா, அதுக்கப்புறம் கை பாகத்தை கடைஞ்சு அப்போ துவம் ஆவிராசின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பகவான் பக்கத்துல வந்து அர்ச்சிஸ். இப்போ 2 பேரும் வரா. இப்போ மகாலட்சுமி பகவானை விட மாட்டா இல்லையா, எப்பவும் கூடையே இருப்பவள். அப்போ அவ 2 பேருமா பிறக்கிறான் அந்த சமயத்துல. இவ எப்படி பகவானுடைய அம்சம்னு தெரியறது இல்லையா? இப்போ முனிவர்களுக்கெல்லாம் சர்வ கலைகளும் இருக்கான். அவருடைய காலில் எல்லாம் பகவானுடைய கலைகள் எல்லாம் இருக்கு. அப்போ அதுல இருந்து அவளுக்கு தெரியறது இது சாட்சாத் பகவானுடைய அம்சம். மறுபடியும் அவதரிக்கிறார் இல்லையா? எப்போ நாட்டுல அதர்மம் தலைதூக்கி நிற்கும் பொழுது சட்டுன்னு பகவான் அவதாரம் பண்ணி அதை எப்படி தடுத்து நிற்க பாக்குறவர். இதுதான் நடந்துட்டு இருக்கு எப்பவுமே. ஸோ அப்படியாக இப்போ பகவான் வந்து அவதரிக்கிறார். இவர் தான் பிருது. பின்னால வந்து மகாலட்சுமியை அர்ச்சிஸ்ன்னு சொல்லுவார். பிருது அர்ச்சிஸ் அப்படி ஒரு பேர்ல 2 பேருமா சொல்லப்படுறாங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, விஜ்ஞாத பிருதுரிதி தாபசோபதிஷ்டை சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः வேனார்த்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜதனுஷா சமாமகார்ஷீஹ. என்ன சொல்றாருன்னா, விக்ஞாதகன்னு சொல்றார். விக்ஞாதகன்னா ரொம்பவுமே பிரசித்தி பெற்றவரான். இப்போ டைரக்டா எக்ஸ்பிளனேஷன் போயிடுறாரு. அடுத்த ஸ்லோகத்திலேயே எப்பேற்பட்டவர் பிருத்துங்கிறத பத்தி சொல்ல போயிடுறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. விக்ஞாத்தகனா ரொம்பவுமே பிரசித்தி பெற்றவரான். இப்ப எந்தெந்த விதத்துல பிரசித்தி பெற்றவர் நமக்கு தெரியணும் இல்லையா? பிருது விக்ஞாதக பிருது இது தாபசோபதிஷ்டகி. இப்போ முனிவர்களால் அல்லவோ அவர் படைஞ்செடுக்கப்பட்டிருக்கார். இப்போ அவளால ஏவப்படுறார் இப்போ பிருது. இப்போ இவர் நாட்டை பாதுகாக்கணும் இல்லையா? இப்போ இவரைத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி உட்காந்து வச்சு இவர் தான் ராஜ்யபாரத்தில் எடுத்துக்கணும். அப்போ இவர் பிறந்த உடனே என்ன ஆகுதுன்னா சூதாத்யேகி. இப்போ இவாழ சூதா ஆத்தியகின்னு இப்ப ஏற்பட்டவா. இவாழ கந்தர்வர்கள் எல்லாம் சொல்லுவா இல்லையா, பாடுவா, டான்ஸ் ஆடுவா. அப்போ அவள்லாம் சுதிப்பாடகர்கள்னு சொல்லுவா. அவளெல்லாம் சுதிக்கிறாளாம். இவர் இந்த மாதிரி வெளியில வந்த உடனே எல்லாரும் சுதிக்க தொடங்குறாளாம். அதாவது நாட்டுல நல்லது நடக்க போறதுன்னு எல்லாருமே சுதிக்கிறா. நீங்க மேல கந்தர்வர்கள் எல்லாம் எப்படி சுத்தின்னு இருக்கா, சூதாதேகி மேல சுத்தின்னு அவ பாட்டு பாடுறாளாம், சுதிக்கிறாளாம் பகவான். பரிணுத சுதிக்கிறது, பரிணுத பாவி பூரி வீரியக, அவ்வளவு வீரியம் படைத்தவராம் பிருது. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த பல்லக்குல. சோ அவ்வளவு வீரியம் படைத்தவராம் பிருது. அப்புறம் வேணனால கபலித்த சம்பதம். இப்ப என்ன, வேணன் வந்து யாகங்கள் எல்லாம் பண்ணவே விடுறதில்லை. இப்போ யஜ்யங்கள் பண்ணாது இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டுல விவசாயமே இல்லாதக்கு போயிடுறது, எல்லாம் ட்ரை ஆயிடுறது. நிலமெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடும். அப்ப நீங்க பார்க்கலாம், பாலமா வெடிச்சிருக்கு நிலமெல்லாம், அப்படி ட்ரை ஆயிடுச்சு நிலமெல்லாம். அப்போ கபலித சம்பதம். இப்போ நிலத்துல எத்தனை ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா நமக்கு. யஜ்யங்கள் எல்லாம் பண்ணும்போது ஹோமிக்கிறா இல்லையா, அப்போ அந்த ஹோமங்கள், இந்த விதைகள் அதெல்லாம் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். இந்த சம்பத்துக்கள் எல்லாம் நிலத்துக்குள்ள இருக்கும். இந்த கறி, எத்தனை மினரல்ஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் ரிசோர்சஸ் நமக்கு பூமியிலேயே இருக்கு. காத்துல இருக்கு, இடத்துல இருக்கு, சமுத்திரத்துல இருக்கு, பூமியில இருக்கு, மவுண்டன்ல இருக்கு, எல்லாத்துலயும் பகவான் அப்படி கொடுத்திருக்காரு இந்த சம்பத்துக்கள் எல்லாம். அப்போ இவன் வந்து இவனுடைய ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சினால என்ன ஆகுதுன்னா இந்த யஜ்யங்கள் எதுவுமே பண்ணாதிக்கு பூமி எல்லாம் அப்படி பாலமா வெடிச்சு கிடக்கு. அப்போ என்ன, எல்லா கபலித சம்பதம். அப்போ இங்க எப்படி சொல்றாருன்னா, பூமி சம்பத்தை எல்லாத்தையும் அப்படியே கபலீகரம் பண்ணி வச்சுட்டு இருக்கான், தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கான். அப்போ எதுவுமே வெளியில முளைகட்டி வெளியில வரமாட்டேங்கிறது இல்லையா? விவசாயம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ எங்க பார்த்தாலும் பசி, இது க்ஷாமம், தரித்திரம், யாருக்கும் சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, வேலை இல்லை. விவசாயம் பண்ணி உழுதாதானே பயிரை போட்டு வளைச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு நெல்லெல்லாம் கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பசியிலையும் தாகத்திலையும் ஜனங்கள் எல்லாம் அப்படி திண்டாடின்னு இருக்கா. ஸோ வேணார்த்தியா, வேணனால அவனுடைய இந்த வேலையினால கபலிதம் சம்பதம் தரித்ரீங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. தரித்திரம்னா பூமி. இந்த பூமாதேவி எல்லாத்தையும் முழுங்கி விட்டாலும், அத்தனை சம்பத்துக்கள் எல்லாத்தையும் முழுங்கி தனக்குள்ள வச்சுட்டு இருக்காளாம் பத்திரமா.
ஏன்னா என்னத்துக்கு பத்திரமா வச்சுருக்கானா பின்காலத்துல அது உபகாரப்படுமேன்னுட்டு பத்திரமா வச்சுருக்கு. அப்ப எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. அந்த சமயத்துல எங்கெங்கள் எதுவுமே பண்ணாததுனால இந்த கொடுங்கோல் ஆட்சியினால எல்லாமே வறண்டு போயாச்சு ராஜ்யமே. ஸோ தரித்திரம் எல்லாமே பூமாதேவினால மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு, பிரித்து என்ன பண்றாருன்னா ஆக்ராந்தம், ரொம்ப கோபத்தோட இவர் என்ன பண்றாரு, மகா கோபம் இருந்தான். இந்த பூமாதேவி என்னத்துக்கு இப்படி பாலம் பாலமா வச்சு எல்லாம் தனக்குள்ள கபலீகரம் பண்ணி வச்சுட்டு இருக்கா அப்படின்னுட்டு என்ன பண்றாருன்னா பூமாதேவியை விரட்டிக்கிட்டு ஓடுறாராம் இவர். பனிஷ் பண்ணணும் அவ்வளோன்னுட்டு. ஏன்னா அவ தானே இப்படி பண்ணி வச்சிருக்கா. மகாவிஷ்ணுடைய அம்சமாக்கும் பிரித்து. பூமாதேவி யாரு, மகாவிஷ்ணுடைய மனைவி தானே இல்லையா. இப்போ அவ என்ன பண்றான்னு ஒரு பசு உருவத்தை எடுத்துன்னு ஓடுன்னு ஓடுறா. இவர் பின்னால துரத்தின்ட்டு போறார் பிரித்து. ஸோ வேணார்த்தியா கபலித சம்பத் தரித்ரீம் ஆக்ராந்தம், ஆக்ரோஷத்தோட நிஜதனுஷா சமாமகாஷி. இப்போ என்ன பண்ண இப்படி ஓடி இது என்ன ஆகுது, கடைசியில பூமாதேவிக்கு பாவம் ஓடத்துக்கு சக்தியே இல்லாம கேடுறா. அவள் என்ன பண்ணா கடைசியில சரணடைஞ்சு விட்றான். சரணடைஞ்சு சொல்றா பகவான்கிட்ட, இந்த மாதிரி இந்த ஆட்சியினாலதான் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால ஏதோ ஒரு காலத்துல நல்லவாள்லாம் வந்தானே அவளுக்கு தேவைப்படுமேன்ட்டு நிறத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பூமாதேவி சொல்றாளாம். அப்ப இப்ப இவர் பிரித்து என்ன பண்றாருன்னா நிலத்தை சமப்படுத்துறாராம். சமாமகார்ஷின்னு சொல்றார். சமம் ஆகர்ஷிஹே என்னன்னா நிலத்தை சமன்படுத்துறாராம். தன்னுடைய தனுஷை எடுத்துக்கிட்டு சமப்படுத்துறார். இப்போ அதனாலதான் பிருத்துவினால சமப்படுத்தப்பட்ட அந்த பூமி, அதனாலதான் பிருத்வின்னு பேரு வந்திருக்கு பாருங்க. பிருத்வின்னு என்னத்துக்கு சொல்றோம்னா பிருத்துவினால சமப்படுத்தப்பட்ட நிலமம் அது, அதனாலதான் பிருத்வின்னு பேரு. இப்போ எத்தனை புகழ் பாருங்க இல்லையா. இவர் பிறந்தோடனே எத்தனை அம்சத்தோட பிறக்கிறார். அவர் வேணனுடைய இது கடைஞ்ச உடனே வந்தவர் இவர். எல்லாரும் புகழறார். பிறந்த உடனேயே நல்ல கரிகுறுகள் எல்லாம் வர்றது எல்லாரும் புகழறார். அப்போ இவர் வந்த உடனே எல்லாத்தனுடைய இதை தொடங்கி விடுறார். இவர் வேலையும் தொடங்கி விடுறார். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய தனுஷ் நீங்க பார்க்கலாம் சமப்படுத்துறார் இல்லையா. தனுஷ் நீங்க பார்த்திருப்பேன், இந்த ஏறு பூட்டி உழுவா இல்லையா, அது உழறது பாருங்க, அது கரெக்டா தனுஷ் மாதிரியே தான் இருக்கும். அப்போ தன்னுடைய தனுஷையே எடுத்து ஒரு உழறார் பாருங்க. இங்க பார்க்கலாம் அது. அப்போ இதுல இவர் இந்த இது முதல்ல என்ன பண்ணுவாருன்னா இந்த ரதத்துல பின்னால விரட்டிக்கிண்டு போவார். இப்போ விரட்டிண்டு போறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்போ அது போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பூமி எல்லாம் ஒரு பக்கம் அப்படி தாழ்ந்து கீழுக்கு போயிடுமா, ஒரு பக்கம் மேலே இவருடைய கால் பட்ட இடமெல்லாம் கீழுக்கு இறங்கி விடுமா. அதே இன்னொரு பக்கம் மேடாடப்போ மேடும் பள்ளமா இருக்கு. நீங்க பார்க்கலாம் எல்லாம் மேடும் பள்ளமா இருக்கு. நிலமெல்லாம் பாலமா வெடிச்சு கிடக்கு. இவர் ஓட்டத்துல எல்லாம் மேடும் பள்ளம் ஆயிடுறது. அப்போ அந்த மேடு பள்ளம் எல்லாம் சமப்படுத்துறார் பகவான். சோ அது மட்டும் இங்க சொல்ற ஆக்ராந்தாம், ஆக்ரோஷத்தோட நிஜதனுஷா சமாமகாஷிஹி அப்படின்ட்டு சொல்றார். சோ இவர் எத்தனை புகழ் பாருங்க இவருக்கு. விக்ஞாத்தக அந்த ஒரே ஒரு வார்த்தையில இவர் பிருத்துவ மகாராஜா ஆதிராஜன், அவர் எம்பரர். இவர் அந்த ஒரு டைட்டில் இவருக்கு மட்டும்தான் கிடைச்சது. பிருது சக்கரவர்த்தி அப்படி ஒரு டைட்டில் இவருக்கு தான் கிடைச்சது. அப்புறம் பூமிக்கு பிருத்விங்கிற பேரும் இவரால் தான் வந்தது. ஸோ இப்படியா ஏகப்பட்ட, அதனால்தான் அது ஒரே ஒரு வார்த்தையில ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார், விக்ஞாத்தக பிருது இதி தாபசோபதிஷ்டேகி. இந்த முனிசிரேஷ்டர்களால ஏவப்படுறார் பிருது. ஸோ அவர் உடனே வந்த உடனே நிலத்தை எல்லாம் அவர் சமன்படுத்தி தன்னுடைய வேலையை தொடங்கி விடுறார். இப்போ அடுத்து என்ன ஆகணும்னா भूयस्तां निजकुलमुख्यवत्सयुक्तै देवाद्यै समुचितचारुभाजनेषु अन्नादीनपिलषितानि यानि तानि स्वच्छन्दं सुरभितनु अदूदुहस्त्वम्. ஒன்றுக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க. பூயஸ்தாம், தாம்னா அந்த பூமி. இப்போ அந்த பூமியை காமதேனுவா பார்க்குறோம் நம்ம இல்லையா. எல்லா பூமி தேவி தானே எல்லாத்தையும் கபளிதம் பண்ணி வச்சுட்டு இருக்கா அவள். இப்போ அவள்கிட்ட இந்த பசு உருவத்தில் உள்ள அவள்கிட்ட எல்லாத்தையும் கறந்து எடுக்கணும் இல்லையா. அதான் நிஜகுல முக்கிய வத்சயுக்தேகி. இல்லை எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ மாடு நம்ம பாலை கறக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணுவோம், அது ஒரு கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறா. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அதை குடிக்க விட்டான்னா அந்த மாடு, தாயார் மாடு ரொம்ப சந்தோஷத்தோட நிறைய பாலை சுரக்கும். அப்புறம் அந்த பாலை வேற பாத்திரங்கள்லாம் கணிச்சு நம்ம பல விதமாக நம்ம உபயோகப்படுத்துறோம். எல்லாருக்கும் உபயோகம் மாதிரி தான் அந்த பால். அப்போ இங்க என்ன பூமாதேவி என்ன சொல்றாருன்னா, இதை பிருத்துக்கிட்ட சொல்றா, நீ என்ன பண்ணணும்னா
நிஜகுல முக்கிய வத்ச யுக்தேகி. இப்போ எப்படி அந்த வத்சத்தை விட்டு அந்த பாலை கறக்க முடியறதோ, பாலை நிறைய கறக்க முடியறது இல்லையா? அப்போ ஏன்னா அந்த வத்சத்துக்கு கொடுக்குற அந்த சந்தோஷத்துல காமதேனு வந்து நிறைய பாலை கொடுக்கும். இப்போ அப்போ அதனால அதே மாதிரி நிஜகுல அதாவது அவாவா குலத்துல இருக்கப்பட்டவர் நிஜகுல முக்கியப்பட்டவர். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹெட் இருப்பா இல்லையா? ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டானா அவளுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் வசந்தவன் இருக்கான் எல்லாருக்கும், பாக்கி உள்ள வேற கீழே சபார்டினேட்ஸ் சொல்றோம். இப்போ சபார்டினேட்ஸ்க்கு எப்பவுமே முக்கியப்பட்ட ஒரு ஆள் இருப்பான், அவன் தான் ஹெட்டு. அப்போ அதைத்தான் நிஜகுல முக்கிய. அந்த முக்கியப்பட்ட அவளை விட்டுட்டு அவளை வச்சுட்டு அவளை வந்து கண்ணுக்குட்டியா உபயோகிச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்ற பூமி தேவி பிரித்துவிட்டார். அதாவது அந்த முக்கியமான ஆளை நிஜகுல முக்கியங்கிறார். அந்த முக்கியப்பட்ட அந்த அதிபதி அந்த தலைவனை அவனை வத்சயுக்தேகி வக்சனாக கூடி அதாவது கண்ணுக்குட்டியாக பாவிச்சுண்டு இப்போ வந்து தேவாத்தியை. அப்போ எல்லாரும் அவ இது தொடங்கி விடுறான் இல்லையா? தேவாத்தியை ஆத்தியன்னு என்ன அர்த்தம்னா எல்லாருமே தேவர்கள் அசுரர்கள் எத்தனையோ நரஜன்மம் எடுத்துவா எல்லாரும் இருப்பா இல்லையா? இன்க்ளூடிங்னு சொல்றோம் இல்லையா? அதை தேவாத்தியங்கிறார். ஓ எல்லாட்ட ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரணும். அப்போ இவ எல்லாருமா கூடி இப்போ தேவாத்தியை அவ எல்லாம் பண்றா. சமுச்சித என்ன பண்றான்னா சமுச்சித சாரு பாஜனேஷுன்னு சொல்றாரு இங்க பட்டத்திரி. சாருன்னா ரொம்ப அழகான பாஜனேஷு, அழகழகான தங்களுடைய வெசல்ல எடுத்துன்னு வரானா எல்லாரும். தேவாதிகள் அசுரர்கள் நரன்கள் அவ இவ யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் அழகழகா சமுச்சித சாருபாஜனேஷுன்னு சொல்றார். எல்லாரும் சூட்டபிளா எது அவளுக்கு சூட்டபிள், அதாவது அது எது கறக்கும் பொழுது அது எதுல கறக்கணுமோ அதுல கறக்கணும் இல்லையா? இப்போ பால் கறக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம், அந்த பாத்திரத்துல பால் கறக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு சாமானத்தையா கறந்து எடுக்கணும் இப்போ அவளுக்கு. ஸோ அதுக்கு சூட்டபிளா இருக்கு ஒரு வெசல் வேணும். அப்போ நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கலாம். நீங்க இது இல்லைன்னா பாகவத்தில் படிக்கும்பொழுது எல்லாம் கத்தியமா வரும். அது பாட்டு க்ளோஸ் ஆர்டர் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வி ஹவ் மேட் அ சார்ட் ஃபார் யூ அண்ட் கிவன். ஸோ அதுலேருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொன்றையும் டேக்கிங் லாட் ஆஃப் ட்ரபிள் டு கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கோசரம் அவ்வளோதான். இப்போ இது என்ன, இப்போ வத்சத்தான்னு அது கண்ணுக்குட்டினால அந்த பாலை வந்து நிறைய கறக்க முடியறது இல்லையா? இப்போ இந்த கண்ணுக்குட்டி யாரு? இந்த கண்ணுக்குட்டி வந்து அந்தந்த குலத்துல இருக்கிற அந்த அதிபதி முக்கியப்பட்டவனை கண்ணுக்குட்டியா ஆக்கிட்டு அதை குடிக்க விட்டுட்டு அதை வந்து அவன் மூலமாக அந்தந்த சமுச்சித்த சாருபாஜனேஷு அந்தந்த வெசல்ல அவளுக்கு என்ன தேவையோ அதை அன்னாதீன்னு, அதான் அன்னம் அந்த மற்ற வஸ்துக்கள் எல்லாமே இல்லையா? எத்தனையோ இருக்கு, மினரல்ஸ் அது இது எத்தனையோ ரிசோர்சஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் அன்னாதீன்னு அபிலஷிதானி எதெல்லாம் அவளுக்கு விருப்பப்பட்டதே அபிலஷிதானி ஞானி தானி அது எல்லாத்தையுமே ஸ்வச்சந்தம்ங்கிற இஷ்டத்துக்கு அவ எத்தனை வேணுமோ அத்தனைக்கு சுரபி தனுங்கிறார். இப்போ வந்து பூமாதேவி என்ன அழகா சொல்லி கொடுக்குறா அப்புறமா, எப்படி நீ பாலை கறக்கிறையோ அந்த மாதிரி எங்கிட்ட உள்ள அந்த கபலித சம்பத்துக்கள் எல்லாத்தையுமே அவளுக்கு ஒரு வத்சத்தை கருதிட்டு நீங்க கறந்து எடுத்துக்கலாம். சுரபி தனு அதூதுஹூஹு துவம்ங்கிறார் பட்டத்திரி இல்லையா? அப்போ இப்போ பகவான்கிட்ட சொல்ற இவர் பிருத்துவ பகவானைத்தான் நினைக்கிறார் இல்லையா? பிருத்து யாரு? அது பின்னாரு வரும் பாருங்க. எப்படி எங்க இஷ்டப்பட்ட நீங்க அந்தந்த சாரு பாஜனேஷு அழகான அந்த பாத்திரங்கள்ல நீங்க கறந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் பாருங்க நீங்க. இப்போ முதல்ல பிருத்து ஆரம்பிக்கிறார். இப்போ பிருத்து வந்து என்ன பண்றார்? தனுஷ எடுத்து நிலத்தை அவர் வந்து சமாம கார்ஷின்னு பார்த்தோம் இல்லையா? சமப்படுத்துறார். அப்போ அது என்னத்துக்கு நெல்லெல்லாம் விளைக்கணும் இல்லையா? நெல்லெல்லாம் விளைச்சிட்டு அதுல இருந்து பசியோட இருக்காளே ஜனங்கள் எல்லாம் அவளை முதல்ல அவளெல்லாம் திருப்தி பண்ணட்டாமோ. ராஜா வேற இவர். ஸோ பிருத்து சக்கரவர்த்தி வேற. ஸோ பிருத்து என்ன பண்றாருன்னா மனுவை உங்களுக்கு தெரியும் யாருன்னுட்டு. ஸோ மனுவை அவர் தான் வத்சனா பாவிச்சுட்டு மனு தான் அதிபதி. ஸோ அவருடைய குலத்துக்கு மனு அதிபதி. ஸோ மனுவை வத்சனாக்கி அவருடைய கையினால தானே உழறது எல்லாம் பண்றா இல்லையா? கையினாலேயே உழுது இந்த பயிர்கள் எல்லாம் வளைய தொடங்குறது. அப்போ பயிர்கள் எல்லாம் வளையறதுக்கு ஏதுவா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதாவது சூட்டபிளா அது என்ன எக்ஸாக்டா பால் கறக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க கூடாது. ஸோ இது வந்து சிம்பாலிக்கா சொல்றது. அப்போ என்ன வேணுமோ மனுவ அதிபதியா இப்போ எந்த ஒரு இப்போ மைனிங் பண்ணுங்கோ எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருக்கான் இல்லையா? இது பண்ண அது பண்ணு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஸோ அதை சொல்றதுக்குள்ள ஒரு ஆளு
வெரி இம்பார்ட்டன்ட். அவன் சொல்றதை பார்த்துட்டு மற்றவாள்லாம் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த சொல்றதுக்குள்ள ஆள் இருக்கானே இல்லையா, அவன் தான் கண்ணுக்குட்டி. ஸோ அந்த கண்ணுக்குட்டி சொன்ன மாதிரி, ஏன்னா அவன் தான் முதல் என்ன இருக்கு, இந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அப்ப அந்த இடத்த தோண்டினானா அவளுக்கு கணத்துக்குள் தண்ணி கிடைக்கிறது. 40 அடியில் 50 அடியில் இந்த இதுல தண்ணி கிடைக்குன்ட்டு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றான். ஸோ அவன் தான் முக்கியப்பட்டவன். ஸோ அந்த முக்கியப்பட்டவனை வச்சுட்டு அவன் சொல்ற மாதிரி அவளுடைய காரியங்களை தொடங்கி விடுறான். ஸோ பிருத்து என்ன பண்றாங்கன்னா வெஜிடேஷன், அங்க இருக்க தாவரங்கள், செடி கொடி, இது என்ன பூமியெல்லாம் பாலமா வெடிச்சு கிடக்கு இல்லையா, முதல்ல அதுதானே சாப்பாடு தானே மெயின் இல்லையா. ஸோ அந்த வேலையை இவர் தொடங்கி விடுறார். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ எத்தனை பேர் இருக்கா இல்லையா, பெரிய லிஸ்ட், 7 பேர் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சேஜஸ், முனிவர் சிரேஷ்டர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, ப்ரஹஸ்பதி அவளுக்கு குரு, தேவாதிகள் அவளுக்கெல்லாம் வந்து ப்ரஹஸ்பதியாகும் குரு. ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அவர் சொல்றபடி கேட்பா எல்லாரும், அவர் சொல்றது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ ப்ரஹஸ்பதியை கண்ணுக்குட்டியா வச்சுட்டு சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, ஸோ இதெல்லாம் இதுதான் பாத்திரம் அவளுக்கு. அந்த பாத்திரத்தை வேதங்களை கடைஞ்செடுக்கிறானா. என்ன அழகா சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பாகவதத்துல இருக்கு, நான் அதை படித்தா உங்களுக்கு புரியாது, அதனால இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வேதத்தை கடைஞ்செடுக்கிறாளாம். என்னத்துக்கு? வெசல்ஸ் எல்லாம் பாருங்க, சென்ஸ் ஆர்கன்ஸ். ஏன்னா காதால கேட்கிறோம், வாயால சொல்றோம், கண்ணால பார்க்கறோம் இல்லையா, எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் இன்வால்வ் இதுல. ஸோ வெசல்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன். ஸோ அதுல வந்து வேதங்கள் எல்லாம் கடைஞ்செடுக்கிற ப்ரஹஸ்பதியை முன்னிட்டு சேஜஸ் எல்லாம் இந்த காரியத்தை பண்றாங்க. அடுத்து வந்து தேவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, தேவாதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்திரனை முன்னிட்டு கோல்டன் வெசல், நல்ல ரெண்டு தடவை வருது, பாக்யா கொஞ்சம் நோட் பண்ணுமா? ஓகே, 2 தான் தெரியறதா உங்களுக்கு? நோ இட்ஸ் ஓகே, நோ இட்ஸ் கரெக்ட். தேவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்திரனை முன்னிட்டு தங்க பாத்திரத்துல ஸ்ட்ரென்த், சோம ஜூஸ், அமிர்தத்தை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா. அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரகலாதனை முன்னிட்டு இரும்பு பாத்திரத்துல லிக்கர், மதுபானங்கள் அதெல்லாம் தயாரிக்கிறேன். ஏன்னா அசுரர்கள் எல்லாம் வாழலாம். அடுத்தது கந்தர்வர்கள், அது வெரி இன்ட்ரெஸ்டிங் வருங்க. அவன் வந்து விஸ்வாவசு, அவனை கண்ணுக்குட்டியா அதிபனா எடுத்துட்டு பத்ம பாத்திரம், லோட்டஸ் வெசல் சொல்லுவாங்க. பத்ம பாத்திரத்துல ஆர்ட்ஸ், அது மியூசிக்கு, அது எல்லாத்தையும் அவள் வந்து எடுத்துக்கிறான். அது எல்லாத்தையும் டெவலப் பண்றது. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்தந்த ஃபீல்டுல அந்தந்த காரியங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்க தொடங்கி விடுறது. இப்போ அடுத்து வந்து மெயின்ஸ், பித்ருக்கள் இருக்கா. பித்ருக்களுக்கு வந்து அவளுக்கு அதிபதி வந்து அரியமா. ஸோ அரியமா என்ன பண்றான்னு, அந்த சுடாத மண் பாத்திரமா, அது வந்து கவ்யம், அதை அது என்னன்னா சிராதம், அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்கிறது. இன்னும் இவன் எதையுமே அலோவ் பண்ணிட்டு இருக்குல்ல இல்லையா, எந்த ஹோமமோ யஜ்ஞமோ எது பண்றதுக்கும் அலோவ் பண்ண மாட்டான்னு வேணும். ஸோ இப்போ இதெல்லாம் அழகா நடக்கும். அடுத்து வந்து மலை பிரதேசங்கள்லாம் எடுத்தானா ஹிமவான் தானே மலை பிரதேசத்துக்கு அவன் தான் அதிகாரி. இப்போ அவங்கிட்ட இருந்து அந்த பீக்ஸ், அந்த பீக்குன்னா அந்த மலை உச்சி இருக்கு இல்லையா, அதை பாத்திரமா வச்சுக்கிட்டு அதுல வந்து மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, உள்ள நிலக்கரி அது இது என்னெல்லாமோ பூமிக்கடியில் எத்தனை இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் அவள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தொடங்குறா பூமியிலிருந்து. ஸோ இது பெரிய லிஸ்ட் நீண்டுட்டே போகும். ஸோ இப்படியாக ஒவ்வொரு பூமி தேவி சொல்லி கொடுக்குறாளாம். நிஜகுல முக்கிய வத்ச யுக்தேகி தேவாதேகி சமுச்சித சாருபாஜனேஷு. அந்தந்த இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற, இது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இந்த டைட்டிலில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பேள், கெமிஸ்ட்ரியில் இதுல எல்லாம் படிச்சிருப்பேள். அதை தான், அந்த காரியம் தான் இப்போ நடக்கிறது. அன்னாதீன் அபிலஷிதானி யானி, அதை ஸ்வச்சந்தம் அவளுக்கு இஷ்டப்பட்ட வரைக்கும் சுரபித்தனம் அதூதுன்னு சொல்றார் பட்டத்திரிங்க. ஸோ அப்படியாக எல்லாரும் அந்தந்த இது காரியங்கள் ரொம்ப விதமாக நடக்கிறது. நாட்டில் இருக்கிற பஞ்சம் எல்லாம் விலகி விடுறது, எல்லாருக்கும் வேலை இருக்கு இப்போ இல்லையா, எல்லாம் பூமி எல்லாம் நல்லா செழிப்பாயிடுறது. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னா, ஆத்மானம் யஜதி முகைஸ்த்வயி த்ருதாமல் ஆரப்தே சததமவாஜி மேதயாகே ஸ்வர்தாலு சதமகயேத்யநீச்ச வேஷோ ஹிருத்வாத்மம் தவ தனயாத் பராஜிதோ பூத். ஆத்மானம் யஜதி. இப்போ வந்து ராஜாக்கள்லாம் எப்பவுமே அஸ்வமேத யாகம் பண்ணுவாள் இல்லையா, அது நாட்டு சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் யாகத்தை பண்ணுவாள். அஸ்வமேத யாகம்னா அந்த குதிரையை முன்னிட்டு பண்ணுறது. அதை வந்து பூமிப்பாவா, குதிரையை தான் அந்த யஜ்ஞத்தில் போடுவாவா. இந்த யஜ்ஞம் வந்து ரொம்ப பிரதானம். இது வந்து 100 யஜ்ஞம் பண்ணுவாள்.
அதனால்தான் இந்திரனுக்கு சதமக்கன்னு ஒரு பேர் உண்டு. சதனா 100, மக யஜ்ஞம். ஸோ 100 யஜ்ஞத்தை பண்ணினான் இந்திரன். அதனால்தான் அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிருக்கு. அதனால இந்திரனுக்கு சதமக்கன்னு ஒரு பேர் உண்டு. அது இங்க பார்க்கலாம். அப்போ இவர் என்ன பண்றாங்கன்னா ஆத்மானம், இப்போ இவரே மகாவிஷ்ணுடைய அம்சம் தான் பிருத்து. அப்போ தன்னையே முன்னிட்டு இந்த யஜ்ஞத்தை பண்றார். என்னவானாலும் இப்போ பிருத்து சக்கரவர்த்தி இல்லையா, ஒரு நாட்டுக்கு ராஜா அவர், உலகத்துக்கு அதிபதி மாதிரி அவர். அப்போ அந்த மாதிரி தானே இருக்கணும் இல்லையா. அப்போ இவர் இந்த யாகத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ யஜதி அந்த யஜ்ஞத்தை மகைஹி, இந்த யஜ்ஞத்தை எல்லாம் துவயி, பாருங்க இங்க பாருங்க, துவயி தாங்கள்ங்கிறார் பாருங்க. இப்போ தாங்கள்னு சொல்றது யாரு, குருவாயூரப்பன் பார்த்து பட்டத்தில் சொல்றார். ஸோ இப்போ குருவாயூரப்பன் தான் பிருத்து. எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. ஸோ ஆத்மானம் யஜதி, தனக்குத்தானே யஜ்ஞம் பண்ணிக்கிறார் அவர். துவயி திரிதாமன்கிறார் அவர். பகவானை பார்த்துட்டு திரிதாமன்னு சொல்றார். திரிதாமன் என்னன்னா பகவானுடைய அம்சத்தை பாருங்க நீங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் த்ரீஷானாம் 3 பேர் ஐக்கியப்பட்டவா, 3 பேர் ஐக்கியப்பட்டவாளுக்கும் திரிதாமன்னு சொல்றார் இங்க ஸ்ரீமன் பட்டர். இப்போ திரிதாமன் 3 பேரும் இருக்காதுல, பிரம்மா விஷ்ணு சிவன், இவ 3 பேரும் பகவானுடைய அம்சங்கள் தான். இவ எப்படி வந்தாங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இல்லையா. முதல்ல பிரம்மா உதிக்கிறார், பிரம்மா தான் சிவனை, அப்புறம் விஷ்ணு, இந்த மாதிரி பாலனத்துக்கு, இந்த இது கடைசியில் டிஸ்ட்ரக்ஷனுக்கு, சிருஷ்டிக்கு, ஸோ எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவும் பாலிக்கிறதுக்கும், அப்புறம் கடைசியில் அவள் ஜென்மா முடியறது எடுத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி 3 வேலை இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே. அப்போ திரிதாமன் 3 கொண்ட உருவுதான் த்ரீசானம் ஐக்கிய ரூபம் அப்படின்று நம்ம 98ஆம் தசகத்தில் நம்ம பார்ப்போம். 3 ஈஸ்வரன்மார்களும் ஒன்று கூடியவராம் பகவான் மகாவிஷ்ணு. ஸோ அதனால தான் அவர் திரிதாமன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இங்க 3 பேரும் கூடின திரிதாமன். இப்போ இதுக்கு திருவகந்திபுரம்ங்கிற ஒரு இடம் நாமளும் பார்த்துட்டு இல்லை, நீங்க கொஞ்சம் பேர் பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அங்க அந்த ஈஸ்வரனுக்கு தேவநாதன்னு சொல்றாவா. அந்த கோவில்ல அந்த தேவநாதனுடைய அந்த சிலையை பார்த்தோன்னா அவர் பெருமாளுக்கும். அப்போ பெருமாளுக்கு நாமம் உண்டு இல்லையா, அந்த நாமத்துல ஒரு நெத்திக்கண்ணு இருக்குமா, நெத்திக்கண்ணு இப்போ சடாமுடியும் இருக்குமா. நெத்திக்கண்ணு சடாமுடி சிவபெருமானுக்கு தான் இருக்கும். அப்போ இந்த தேவநாதனுக்கு அவ பெருமாள்னு தான் சொல்லுவா. ஆனா அந்த பெருமாள் சிவபெருமானுடைய அம்சத்தோட கூடி இருக்காரு அவங்க. இப்போ ஹரியும் ஹரனும் ஒண்ணுங்கிற தத்துவம் அன்னையிலேருந்தே இருந்து நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோமே ஒழிய அவ 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கா. ஸோ இந்த கோவில் திருவந்திபுரம் இருக்கு, நீங்க வெப்சைட்ல போய் பார்த்துக்குங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில் அது. அந்த அந்த நதி தீரம், கருட நதின்னு சொல்றாரு. அங்க அந்த கோவில் பெரிய கோவில் கட்டியிருக்கா அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இந்த ரொம்ப விசேஷமான ஒரு ரூபம் அங்க. ஏன்னா பெருமாள் தான் அந்த நாமத்துக்குள்ள ஒரு நெத்திக்கண்ணு சடாமுடியும் இருக்குமா அவருக்கு. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னா, திரிதாமன்னு சொல்றாரு இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு. அப்போ தனக்குத்தானே பண்ற யாகம், அதனால்தான் பகவானை பார்த்து சொல்றாரு அவர். இப்போ அதுல என்ன சொல்றாரு, ஆரம்பிக்கிறாராம் பிருத்து. ஆரம்பிச்சுட்டு இப்போ சததம் அபாஜியா மேகையா அஸ்வமேத யாகம் 100 பண்ணணும், 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும். அப்போ 99 ஒரு முடிச்சாச்சு, 100ஆவது யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு. ஸோ சததம் அபாஜி மேதம் யாகம், இந்த அஸ்வமேத யாகம் என்னன்னா 100ஆவது நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிறான், 100ஆவது யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல ஸ்பர்தாலு சதமக்கங்கிற ஸ்பர்தாலுன்னா இது பொறாம வந்துடுறான் இந்திரனுக்கு. இந்திரனுக்கு என்ன, அவன்தான் 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டு அவனுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு. இப்போ வேற யாராலும் பண்ணினானா அவனுக்கு பொறுக்காது, பொறாமை அவனுக்கு. அதான் ஸ்பர்தாலுங்கிறார். பொறாமையினால அவன் சதமக்க பாருங்க, சதமக்க 100 அஸ்வமேத யாகங்களை செஞ்ச இந்திரன், அதனால அவன் சதமக்கன்னு ஒரு பேர் உண்டு இந்திரனுக்கு. ஸோ அந்த பொறாமையினால அவன் என்ன பண்றான்னா ஏத்தி நீச்ச வேஷம், அவனுடைய ஒரிஜினல் இந்திரன் அந்த தேவாதி ரூபத்துல அவன் வரதில்லை. ஏன்னா தேவ ரூபத்துல அவன் வரப்படாது. என்னத்தினால என்னன்னா அது யஜ்ஞமே அவனோட அம்சம்தான். சரி, பகவானுடைய அம்சம் தானே இந்திரனும் இல்லையா. அப்போ அவனுக்கு கொடுக்குற யஜ்ஞத்துல அவன் எப்படி இந்திரனே வரலாம்? அப்போ அவன் வரப்படாது. அப்போ என்ன பண்றான்னா இந்திரன் நீச்ச வேஷம், வேற ஏதோ மாறு வேஷத்துல எல்லாம் வருவான். அவன் சிலப்போ ஏதோ சடாமுடி அந்த மாதிரி என்னெல்லாமோ வேஷத்தை கட்டிட்டு சேப்பு வஸ்திரத்துல நிற்பனா, அப்புறம் ஆடையே இல்லாதக்கு நிற்பனா, வந்துட்டு இந்த குதிரையை திருடிட்டு போயிடுவான்வான். இப்போ அந்த குதிரை இல்லை என்னன்னா அவனுக்கு யஜ்ஞத்தை முடிக்க முடியாது. அது கரெக்டாக அது முடிக்கிற சமயத்துல குதிரையை காணாது, குதிரையை எடுத்துட்டு ஓடியே விடுவான்.
இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கதையிலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குதிரையை எப்படி கபிலோபதேசத்தில் பார்த்தோம் இல்லையா, கபிலர் பாதாளத்தில் இருக்காருன்னு எப்படி அந்த குதிரையை கொண்டு அங்கே பின்னால் கட்டி வச்சிருக்கா. இந்த மாதிரி இந்திரன் என்ன பண்ணுவான்னா அந்த குதிரையை தூக்கிட்டு போயிடுவானா, அது நீச்ச வேஷத்தில் வந்துட்டு. அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் இந்த நீச்ச வேஷத்தை பார்த்துட்டு எல்லாரும் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க தொடங்கிவிட்டாலாம். இல்லை ஜனங்களே எப்படி தானே இல்லை புதுமையாதியான்னு பார்த்தானே உடனே அந்த வேஷத்தை காப்பி பண்ண தொடங்கிவிட்டான். இப்போ கிருத்துக்கு ரொம்ப கோவம் தொடர்தான். எப்படி இந்திரனை கொல்லணும்ட்டு கிளம்புறானா, எல்லாரும் தடுக்கிறானா, முனிவர்கள் சொல்லி நீ பண்ணப்படாது, அந்த மாதிரி அவன் பண்ணினா பண்ணிக்கிட்டு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இவ குதிரையை திருடிண்டு போகிற சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில், இந்திரன் அந்த குதிரையை திருடின்னு போடுற அந்த சமயத்தில் அத்திரி முனிவர் பார்த்து விடுறார். பார்த்து விட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிள்ளை கிருத்துவோடைய பிள்ளை கிட்ட சொல்றான்னு, இந்த மாதிரி திருடின்னு போறான் பாரு, நீ பின்னாலேயே ஓடி போயிட்டு அந்த இது மீட்டு கொண்டு வா, அந்த குதிரையை மீட்டுண்டு வான்னு சொல்றான். அப்போ புள்ள உடனே அம்பு வெள்ளத்தை எடுத்துட்டு இந்திரன் பின்னால ஓடுவனா. அப்போ புள்ள பின்னால வரதை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணுவானா, பயந்துன்னு அந்த குதிரையை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடியே போயிடுவான். அப்போ அந்த குதிரையை மீட்டுண்டு அந்த யஜ்ஞத்துக்கு திரும்பி வந்து விடுறான் பிருத்துவுடைய பிள்ளை. அதனாலதான் முனிவர்கள் எல்லாம் அவனை விஜிதாஸ்வன்னு பேரு வைக்கிறாங்க. விஜிதக அஸ்வம், அவன் குதிரையை ஜெயிச்சவனா, குதிரையை ஜெயிச்சதுனால ஜெயிச்சு மீட்டுண்டு வந்து விடுறான் இல்லையா பிள்ளை. அப்போ யஜ்ஞத்தை தொடர்ந்து நடத்திக்கலாம் இல்லையா, அப்போ அவனை மீட்டுண்டு வந்து அந்த குதிரைய, அவனுக்கு விஜிதாஸ்வன்னு பேர். இப்ப யஜ்ஞம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன இருந்ததுன்னா முனிவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம். அவ என்ன பண்றான்னா இந்திரனை எப்படியானு தண்டிக்கணும்னுட்டு என்ன பண்றான்னா, இந்த ஸ்லோகத்தில் இதோட முடிஞ்சோம். நீச்ச வேஷத்துல வந்துட்டு அஸ்வத்தை திருடிந்து போயிட்டு அவன் கடைசியில விஜிதாஸ்வன் திருப்பி எடுத்துன்னு வந்துடுறான். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன செய்யணும்னா அது கண்டினியூஸ். தேவேந்திரம் முஹுரிதி வாஜினம் ஹரந்தம் வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ ருந்தானே கமலபவே கிருதோ சமாப்தோ சாக்ஷாத்மம் மதிருபுமைக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். தேவேந்திரன், இப்ப தேவேந்திரன் முகு அடிக்கடி இப்படி திருடின்னு போயிட்டு எத்தனை தடவை ஆயாச்சுல, 99 தடவை எப்படியோ பண்ணி முடிச்சு விடுறாய். மறுபடியும் கடைசி நடக்கிறது இது வாஜனம் ஹரந்தம். இந்த மாதிரி திருடின்னு போன உடனே வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷு,